அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் எல்லாருக்கும் பெருநாக்கு என்னென்ன ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு தான் உங்ககிட்ட இன்றைக்கி காமிக்க போகிறேன். எல்லாருக்கும் ஒரே கடையிலே வந்து வேலையை முடிச்சாச்சு. எல்லாருக்கும் ஒன்று ஒன்று தான் வாங்கியிருக்கோம். இன்னும் என் பெரிய தம்பிக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு வாங்கலை. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு 22 வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, ஓடிடுச்சு. இப்போ நோன்பு 22, நான் 14லேயே நோன்பு 14லேயே போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ போடுறது தான் முடியல, எடிட் பண்ணியாச்சு, வாய்ஸ் தான் கொடுக்க முடியல. இன்றைக்கி எப்படியாச்சும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட வந்துட்டேன். இதுதான் நிஃப்ராஸோட ட்ரெஸ்ஸு. ஃபஸ்ட்டு நிஃப்ராஸ் ட்ரெஸ் பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டு சொட்டு ராஜாவோட ட்ரெஸ்ஸு. நேவி ப்ளூ கலரில் சட்டை, அதில் பின்னாடி வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டோன் ஒர்க்கு, அப்புறம் குட்டி குட்டி பொட்டு கொடுத்துருந்தாங்க, சீடி பொட்டு. கிரே கலர் சிமெண்ட் கலர் பேண்ட்டு, கருண ஊதால சட்டை. இந்த ட்ரெஸ் எவ்வளோ தெரியுமா? 1200 எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே செம்ம ரேட்டு, எல்லா கடையிலையுமே செம்ம ரேட்டு. நான் எதுக்கு முருகன் கடைக்கு போகிறேன்னா, நல்லா எடுத்து காமிப்பாங்க, வாங்காமல் நம்மளை வெளியிலேயே விட மாட்டாங்க. அதனாலே சரி நான் அங்கேயே போயிடுறது. அதுக்கப்புறம் நிக்காஸுக்கு சும்மா மாற்றுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்ட்லாம் வாங்கியிருந்தாங்க. குட்டி குட்டி பேண்ட்டு, அதுக்கப்புறம் டிஷர்ட்டு. இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு தெரியல. ஒன்று 150 அப்படின்னு நினைக்கிறேன். இது என் தம்பி பொண்டாட்டியும் மேலே போய் எடுத்தாங்க. நாங்கள் கீழே வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் வந்து ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்ததுனால நான் மேலே போக முடியல. ஏன்னா எல்லோரும் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தோன்னா டைம் ஆகும் அப்படின்றதுனால அவங்கவுங்க போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் எல்லோரும் பெருநாக்கு ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ட்ரெஸ்ஸையாக காமிச்சிட்டு இருக்கேன். அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு பாருங்கள். அப்படியே ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையுமே கொடுத்துட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோவை யூடியூப் வந்து ஒரு 10 பேருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்கும். இப்போ நான் என்ன தேடிட்டுருக்கேன்னா, என் பொண்ணுங்களுக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாம் வந்து சால் மட்டும் தான் இருக்குது, ட்ரெஸ்ஸை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையிலையாக தேடிட்டுருக்கேன். எல்லாத்தையும் இதுக்கப்புறம் பெருநாள் வரைக்கும் எல்லார்கிட்டையும் எடுத்து காமிச்சு வைக்கிறது தான் வேலையே. இந்த ட்ரெஸ்ஸு தான் 2 பேருக்குமே, 2 பொண்ணுக்குமே ஒரே மாதிரி வேறு வேறு கலரில் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேடி எடுத்து இந்த தடவை ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் ஒரு நாள் ஆக்கிடுவேன். இந்த தடவை வந்து ஒரு மணி நேரத்துலேயே ட்ரெஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செம்ம கூட்டம் அங்கே. இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம். இது வந்து நல்ல ஒரு பர்பிள் கலர், நாவப்பழ கலர். இதுக்கு வந்து இந்த சால் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ட்ரெஸ் பாருங்கள், இது ஒருத்தி. பெரியவளுக்கு வந்து ப்ளூ கலரு, சின்னவளுக்கு அந்த நாவப்பழ கலர். ஸ்பேஸ் சில்க்லேயே வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் நிறைய மாடலில் வந்திருக்கு. நிறைய மாடல், நிறைய சரியான காசு. எது எடுத்தாலும் 3000, 3500, 2500, 2800 அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2800 என்னமோ போட்டுருந்துச்சு. 2600க்கு லெஸ் பண்ணி போட்டாங்க. அதனால தான் ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்ஷால்லா முடிஞ்சால் இன்னொன்று வாங்குவேன், இல்லைன்னா இதோட முடிச்சுக்கலாம்னு இருக்கிறோம். நீங்களாம் எத்தனை ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க? எடுத்தாச்சா? எப்படி நோம்புலாம் போயிட்டுருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்தது சாரீ பார்க்கலாம். சாரியுமே ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எனக்கு ஒன்று, தம்பி பொண்டாட்டிக்கு ஒன்று, அதுக்கப்புறம் பொட்டி சாரீ, பொட்டியில் போடுறதுக்கு ஒரு சாரீ. 3மே இப்போது வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் உலாவிக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்பேஸ் சில்க் சாரீ தான் வந்து எடுத்திருக்கோம். இது நான் வாங்கவே இல்லை, அதனால் வாங்கியாச்சு. இது வந்து என் தம்பி பொண்டாட்டிக்கு. எனக்கு இதே மாடலில் கிடைக்கல, இதே கலரில் கிடச்சிச்சு, இதே மாடலில் கிடைக்கல. இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து வேறு மாடலில் இருக்கும், காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சாரியோட ரேட்டு வந்து 1350. நிறையா மாடல் இருக்குது, 2000க்கு 3000க்குலாம் இருக்குது. பார்க்க தான் விடலாங்க. சரின்னு இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். காப்பர் ஸ்டோனு ஸ்பேஸ் சில்க் சாரீ. இந்த கலரும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதனால் இதை எடுத்தாச்சு. நல்ல ஒரு வைலட் கலர். அடுத்து எனக்கும் என் தம்பி பொண்டாட்டிக்கும் ஒரே கலர் தான், அந்த டிசைன் மட்டும் மாறும் பாருங்களேன்.
தம்பி பொண்டாட்டிக்கு வந்து காப்பர் கல், காப்பர் ஸ்டோனு, எனக்கு வந்து மல்டி ஸ்டோன் கிடைக்கல. அதே மாதிரி அதே கலரில் கிடைக்கல. அதே மாதிரி வேறு வேறு கலரில் இருந்துச்சு. சரி ஒரே மாதிரி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கலர் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கல் தானே மாறி இருக்குன்னு எடுத்தாச்சு. அந்த சாரியோட இது 100 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து ரேட் அதிகம். 1450. அந்த சாரி வந்து 1350. ஏன்னா இதில் மல்டி ஸ்டோன் இருக்கிறதுனால. எனக்கு வந்து அந்த காப்பர் ஸ்டோன் தான் பிடிச்சிருந்துச்சு. கலர் வேறு வேறு இருந்துச்சு. அப்புறம் இந்த கலர்லையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இது பொட்டியில் போடுறதுக்கு, பொட்டி சாரி. இந்த சாரி வந்து ஒரு ஸ்கை ப்ளூ, செம்ம கலர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவுமே வந்து காப்பர் ஸ்டோன் தான், 1350 ரூபா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாக்கெலாம் சாரீ வாங்கலை. எங்கள் அம்மா பூனம் சாரீ தான் அங்கே ஒரு 3-4 எடுத்தாங்க. இந்த வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ வாங்கியிருக்காங்க ஒரு வெளிநாட்டு சாரீ. வந்து அவங்க எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஒரே ஒன்று வருஷத்தோட வருஷம் வெளிநாட்டு புடவை வந்து வாங்கிடுவாங்க. இங்கே இருக்கிற புரோக்கர் கடையில் போய் வாங்கிடுவோம். இந்த பாருங்க, இதுதான் எங்கள் அம்மாவுக்கு வாங்கினது. அவங்களா போய் எடுத்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சாரீ 330 ரூபா. ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது. எங்கள் அம்மா கட்டிட்டு தொழுதாங்க நோன்பு 21ல். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா இருந்துச்சு. இதுவுமே 330 ரூபா. ஏதோ அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பில்லு போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இது ஒரு சாரீ. இது வந்து கலைஞ்சி கிடக்கு. பார்க்க எல்லா சாரியுமே வந்து ஒரு கைக்கு அடங்கிடும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது மட்டும் பராக் பூனம். பராக் பூனத்தில் கீழே வந்து உங்களுக்கு இதுவாக இன்னொன்று, இதுவுமே 330 ரூபா தான். சாரி இது கிடையாது. இன்னொரு சாரி காமிக்கிற பாருங்க. இதுதான் வந்து 400 ரூபா. இது வந்து பராக் பூனம். கீழே வந்து மெலிசா கம்பி இருக்கும். அதனால் இது வந்து 400 ரூபா. மீதி 3 சாரியும் 330 ரூபா. இது வந்து அவங்க ரஃப்யூஸ்க்கு எடுத்திருக்காங்க. இந்த 400 ரூபா சாரியை மட்டும் பெருநாக்கு கட்டிக்குவாங்க. 27க்கு வந்து வெளிநாட்டு சாரி வந்து இங்கே லால்பேட்டையில் சாபித்தில் வாங்கியிருக்கோம். அது நான் இந்த வீடியோ எடுக்கும் போது எடுக்கலை. இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்த உடனே எடுத்த வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து இந்த வீடியோவுக்கு நான் இப்போ பேசும்போது ஒரு வாரம் வீடியோ எடுத்து ஒரு வாரம் கழித்து தான் நான் பேசிகிட்ருக்கேன். அந்த சாரீ வந்து இப்போ வாங்கியிருக்கோம். ஆனால் வீடியோ எடுக்கலை. எப்படி சொல்கிறது, இன்ஷால்லாம் காட்ட முடிஞ்சால் நான் காமிக்கிறேன். அடுத்தது நாங்கள் இது எல்லாமே வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா. இந்த ட்ரெஸ் எல்லாத்துக்கும் gift கொடுத்தாங்க. 2 தாம்பூலம், ஒரு ஹாட் பாக்ஸ், அப்புறம் ஒரு ட்ராவல் பேக்கு. இந்த தாம்பூலம் வந்து ஒன்று தான் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து 2000 ரூபாய்க்கு ஒரு பில்லு வச்சுருந்தோம். எல்லாத்துக்குமே தனித்தனி பில்லு போட்டு வச்சுருந்தாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அது எப்படி, நாங்கள் 12,000க்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம். அப்போ மொத்தமாகவும் பில்லு போடலை, தனித்தனியாகவும் பில்லு போட்டிருந்தாங்க. அப்புறம் மேலே போய் ஓனர்கிட்ட சொல்லி கீழே வந்து அதுக்கப்புறம் ஓனர் சத்தம் போட்டதுக்கப்புறமா அவர் இன்னொரு தாம்பூலம் கொடுத்தாரு. அப்புறம் இந்த ஹாட் பாக்ஸ் கொடுத்தாங்க. ஹாட் பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாம் ட்ரெஸ் வாங்கும் போது உங்களுக்குலாம் கிஃப்ட்டு கொடுத்தாங்களா, என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிவிடுங்க. 2 தாம்பூலமும் ஒரு ட்ராவல் பேக்கும் கொடுத்துருக்காங்க. 1500 ரூபாய்க்கு பில்லு உள்ளவங்கலாம் ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு சாரீ வாங்கிட்டு வரவங்களுக்குலாம் அந்த தாம்பூலம் எடுத்து கொடுக்குறாரு. நாங்கள் வந்து ஒரு ஹாட் பாக்ஸும் ஒரு தாம்பூலமும் வாங்கிட்டோமா. அதனால் அவர் இதுதான் உங்களுக்கு இவ்வளோ தான், அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு ஒரு மாதிரி பேசினார். நான் போய் ஓனர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, போய் சொல்லு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் போய் மேலே போய் ஓனர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு சத்தம் போட்டதுக்கப்புறம் நான் எப்போ அப்படி பேசினேன்னு பேச்சே மாற்றிட்டாரு. சரி விடுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு தாம்பூலமும் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பேக்கு, ட்ராவல் பேக், வருஷம் இந்த பேக்கும் தாம்பூலமும் கொடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து ஹாட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. வந்தது வரைக்கும் ஹையர். அவ்வளோதான். எங்களோட பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சா என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க, அதுதான் முக்கியம். லைக் போட்டுருங்க ப்ளீஸ், லைக் போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.